இன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு vlog பார்க்க போகிறோம் கைஸ். கண்டினியூஸாக பாருங்கள். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருக்கும் வந்து தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் அன்றைக்கே சொல்லியிருக்கணும். அன்றைக்கி என்னால் போஸ்ட்டும் போட முடியல, எதுவும் பண்ண முடியல. சம்டைம்ஸ் நம்ம ஒரு இடத்துல லாஸ் ஆன மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு ரீசன்ட் டேஸில். ஒரு 10 days கிட்ட நான் வீடியோஸே ஒழுங்காக ப்ராப்பராக போடல, எனக்கே தெரியும். அண்ட் ஐம் சாரி ஃபார் தேட். ஸோ வந்து நீ என்ன தமிழ் புத்தாண்டு விலாகே இப்போ தான் போடுற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் தமிழ் புத்தாண்டு விலாக் இன்னும் போடல அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் தெரியும் மோஸ்ட்லி நான் ஏதாவது ஒகேஷன்ஸ் மாதிரி வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வீடியோ எடுப்பேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டெக்ஸ்ட் பண்ணிங்க, எப்போ போடுவேன்னு சொல்லிட்டு. ஸோ போட்டாச்சு, உங்களுக்காக தான் இது. நிறைய பேர் வந்து டெக்ஸ்ட் பண்ணிங்கள, ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல, ஆஃபீஸ் வேலையும் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கனால என்னால் மேனேஜ் பண்ண முடியல. பட் நான் ட்ரை பண்ணுறேன், என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நிறைய வீடியோஸ் எடுத்து போட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் தமிழ் புத்தாண்டப்போ நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன பண்ணுவோம், மோஸ்ட்லி கோவிலுக்கு போவோம். ஸோ அதான் வந்து நாங்கள் நன்மை தருவார் கோவில். உங்களுக்கு தெரியும், மோஸ்ட்லி என்னோடய பர்த்டே, அப்புறம் தமிழ் புத்தாண்டு, நியூ இயர், எல்லா நியூ இயருக்குமே மோஸ்ட்லி நாங்கள் அங்கே தான் போவோம். இனிமேல் நன்மை தருவார் கோவில்னு சொல்லிட்டு மதுரையில் வந்து பெரியார்கிட்ட இருக்குது. ஸோ வந்து மதுரையில் இருக்கீங்கன்னா அங்கே போங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, காம் அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். கோயிலே மோஸ்ட்லி நம்ம அதுக்கு தான் போவோம். ஸோ வந்து காம் அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் போய். ஸோ நான் வந்து யாரையோ தூண்டுறேன் கோவிலுக்கு போங்க அப்படின்ட்டுலாம் கிடையாது. உங்களோட இஷ்டம் தான், போகணுன்னா போய்க்கலாம், போக வேணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சில பேருக்கு வந்து சாமி கும்பிட்றது அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சனால நாங்கள் வந்து கோவில் போயிருந்தோம். குளத்தில் வந்து முதல்ல இருக்காமா, அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள் நீங்களே. உள்ளே போட்டாது தம்பி, எனக்குமே வந்து ஒரு பயம் இருக்கும் எப்போவுமே. இந்த பச்சை கலரில் இருக்க தண்ணியை பார்த்தா உள்ள முதல்ல இருக்குமோ. நீ பார்த்த குரங்கு காமிக்கவா, கண்ணாடி பாரு, ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியே குரங்கு வந்து எப்படி பிள்ளையார் கோயிலில் வந்து அரச மரம் இருக்குமோ அதே மாதிரி சிவன் கோயிலில் வந்து வில்வ மரம் வளர்த்துருக்காங்க. நம்ம வீட்லேயே வில்வ மரம் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன், செடியாக இருக்குது குட்டியாக. ஸோ அங்கே வந்து திருநீர் அபிஷேகம் பண்ணுவாங்களா எப்போது பிள்ளையாருக்கு, அந்த மாதிரி ஒரு பிள்ளையார். இது மீனாட்சி அம்மன் கோவில்லையும் இருக்கும் இந்த பிள்ளையார். அப்புறம் இங்கே நன்மை தருவார் கோவில்லையும் இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி திருநீர் எடுத்து போட்டுட்டு சாமி கும்பிட்டா நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து எல்லோரும் நாங்களும் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இங்கே கவனிச்சிங்களா, நான் அவனோட சட்டையை பிடிச்சி இழுக்கிறேன். அது எதுக்கு தெரியுமா, கையிலேருந்து திருநீர் அவன் மேலே வந்து போட்டு விட்டேன். ஸோ அதுக்கு தான் வந்து இழுத்தேன், அது கூட தெரியாமல் அவன் வந்துட்டு இருந்தான். அப்புறம் தான் அவன் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்து கெஸ் பண்ணான், இந்த பிள்ளை நம்ம மேலே வந்து திருநீரை போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு அந்த பிள்ளையாருக்கு அப்புறமேட்டு வந்து அவங்க பேர் வந்து காவல் தெய்வம் ஒருத்தவங்க இருப்பாங்களே, ஓகே, பைரவரோட கோவில் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு இந்த தமிழ் புத்தாண்டப்போ எப்போவுமே வந்து கொஞ்சம் அரிசி, மஞ்சள் கலந்த அரிசியும் அப்புறம் ஒரு காயினும் தருவாங்க. இது வந்து எப்போவும் ஒரு ரிச்சுவல்ஸ் மாதிரி எப்போவும் வருஷம் நடக்கும் நன்மை தருவார் கோயிலில். ஸோ அதை வாங்கி நாங்களாம் வந்து அம்மா எப்போவுமே இந்த மாதிரி பண்ணுவாங்க, எங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட மொத்தமாக நாங்கள் கொடுத்து அப்புறம் இந்த மாதிரி ஆசீர்வாதம் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கோவிலுக்கு வந்திருக்கோம், பிரசாதம் வாங்காமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பிரசாதம் அப்பவும் புளியோதரையும் வாங்கிட்டு வந்தோம். ஐயோ, கோவில் பிரசாதத்தை அடிச்சுக்க யாராலே முடியாதுங்க சாப்பாடு விஷயத்தில். இந்த புளியோதரை இருக்குது தெரியுமா, அது ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அப்புறம் இந்த அப்பம் ஒரு வாய் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ, வெறித்தமாக இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அன்றைக்கி. உலகத்தில் அழகு ரியாக்ட் பண்ணுங்க, பண்ணாடி போங்கடா. 5 வந்துருந்துச்சா, சூப்பர். அப்பா கொண்டு வச்சுருப்ப என்னன்னு தெரியுமா, அது இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணுறேன், மனநிறைவு. ஸோ நான் சொன்னேன்ல கைஸ், ஒரு வாய் புளியோதரை ஒரு வாய் அப்பம் அப்படின்னு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு இந்த வீடியோ எடுத்துருந்துருக்கேன் அந்த தீஸ்தான்றரை.
ஸோ உனக்கு தெரியாதா அவள் வீடியோ எடுக்கிறது கூட உனக்கு தெரியாதா, மூஞ்சிக்கு நேராக வச்சு தானே வீடியோ எடுக்கிறா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் அவள் எப்படி தெரியுமா எடுப்பா, எப்படின்னா வந்து அவள் செல்ஃபி எடுக்கிற மாதிரி அவளை சரி பண்ணிக்கிற மாதிரி பண்ணிவிட்டு நம்மளும் வீடியோ எடுத்து வச்சுருவா. அவள் வந்து இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாள் கள்ளத்தனமாக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது ஜூஸ் வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு டேரெக்டாக. கடையிலேருந்து சாப்பாடு வாங்குறது கூட ஈஸி, தெரியாமல் சாப்பாட்டில் கை வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு சாம்பார் பாக்கெட்டு சால்னா பாக்கெட் பிரிக்கலாம் நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன். இருக்கிறதுலே ஒஸ்ட்டான விஷயம் அதான். இப்போ யாராவது வந்து கை வைக்காமல் இருக்காங்களான்னு பார்த்தா அவங்க தான் கொடுத்து கலட்ட வேண்டியதாக இருக்குது சால்னா பாக்கெட்டை. ஸோ பிரியாணி வாங்கிட்டு போய் சாப்பிட்டோம். அவன் தாண்டா அன்றைக்கி பெரிய வேலையை பார்த்து விட்டுறான்ற மாதிரி. எங்களுக்கு பிரியாணினாலையா இல்லை ஜூஸ்னாலையானே தெரியல, நெக்ஸ்ட் டே ரொம்ப பெயின், ஸ்டொமக் பெயின், ஸ்டொமக் அப்செட், ஃபுட் பாய்சன் எல்லாம் கலந்து வந்துருச்சு. பூஸ்ட் மில்க்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். அப்பா சாமி, பச்சை பாலில் வந்து பூஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. ஒரு ஜீனி போடல, எதுவும் போடல, வெறும் ஐஸ் மட்டும் நிறையா போட்டு கொடுத்துட்டானுங்க. கருமம், என்னால் முடியல. அது குடிக்கிறதே வந்து சிரமப்பட்டு தான் குடித்தேன். சரி ஓகே நம்ம வாங்கிட்டோம், அது வேறு 70 ருபீஸோ எவ்வளோ சொன்னானுங்க, வாங்கிட்டோம் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக ஹரி சொன்னான், ஒழுங்காக நீ வந்து ப்ளூ கரண்ட் மொஜிட்டோ வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ப்ளூ கரண்ட்ன்ற பிளாக் கரண்ட் மொஜிட்டோ வாங்கு அப்படின்னு சொன்னான். அவன் பேச்சை கேட்காம அவன் வம்பிழுக்கிற மாதிரி வந்து நான் இந்த மாதிரி ஏதாவது நல்லா மில்க் ஷேக் அந்த மாதிரி நல்லா திக்காக குடித்தா தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினேன். நல்லா அனுபவிச்சிட்டேன் கைஸ். இனிமேல் கடை சாப்பாடே வாங்கக்கூடாதுன்னு தோன்ற அளவுக்கு வந்து வந்துடுச்சு. இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம ரீசன்ட் டேஸில் தான் வந்து கடை சாப்பாடெலாம் சாப்பிட ஆரம்பித்தோம். ஸோ வந்து அது பெருசாக அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு நினச்சோம். அது உங்களுக்கு வேலையை காமிச்சு விட்டுருச்சு. அன்னையிலேருந்து நாங்கள் கடை சாப்பாடே வாங்குறது கிடையாது. ஸோ வந்து இந்த வீடியோவுக்கு அவ்வளோதான் கைஸ். நான் வந்து இவ்வளோ தான் நான் வீடியோ எடுத்துருந்துருக்கேன். நான் செக் பண்ணி பார்த்தேன், இவ்வளோ தான் வீடியோவே எடுத்துருந்துருக்கேன். ஏன்னா ஈவினிங் வந்து ஒர்க் இருந்தனால சாப்பிட்டுட்டு அப்படியே போய் படுத்தாச்சு. ஸோ வந்து நான் எடுத்த வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன் பேசிட்டே. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ வந்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி எங்கள் வீடியோஸை பார்க்க சொல்லுங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து காமிக்குது நாங்கள் போய் செக் பண்ணி பார்க்குறப்ப. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, take care. Bye-bye.